செல்ஃப் டிஃபென்ஸ் வீடியோவில் எபிசோட் 2 பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் வீடியோவோட ரெஸ்பான்ஸை பொறுத்து அடுத்த எபிசோட் பண்ணுறேன்னு. பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்தது. 19 வியூஸ் வந்துருக்கு மொத்தம். பரவாயில்ல, பண்ணலாம். வீடியோ என்ன ஆடலைன்னா பெஸ்ட் டு ஒஸ்ட் கேட்டகரி அந்த மாதிரி வச்சுக்குவோம். இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் பெஸ்ட், நம்ம ரியாக்ஷன் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் வந்த அதே இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான் இதுலேயும் வராங்க. ஸோ இதில் என்ன டெக்னிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், அது எவ்வளோ எஃபெக்டிவ்ன்றதை பார்ப்போம். ஓகே, நம்ம போன இதில் வந்துட்டு டபுள் ஹேண்ட் சோக்கு பார்த்தோம். இதில் வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஹேண்ட் சோக்கு. சிங்கிள் ஹேண்ட் சோக்கு கம்பேரிட்டிவாக கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் இதுலேயும் ஒரு சில ரிஸ்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை என்னன்னு பார்த்துட்டு அடுத்து அதை பேசுவோம். ஓகே, சிம்பிளாக முடிக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து இப்படி சிம்பிளாக முடிக்கிறது தான் பெஸ்ட் வே ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ்னா. இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சோக் ஆகுது. சோக் ஆனதை வந்துட்டு டக்குன்னு ட்ராப் பண்ணுறாங்க. அவங்க பிடிச்சி இழுக்கிறது வந்து ஆக்சுவலாக ட்ராப் பண்ணிட்டு, ஏன்னா செகண்ட் அட்டாக்கு அவங்க பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் வந்து அதை ட்ராப் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து கிராயின் கிக்கு போகுது. அவ்வளோதான், முடிஞ்சது. சிம்பிள். இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகும். ஆனால் இதில் இன்னொரு ரிஸ்க் என்ன இருக்கும் அப்படின்னா, சிங்கிள் ஹேண்ட் சோக் மோஸ்ட் ஆஃப் த டைம் செல்ஃப் டிஃபென்ஸை பொறுத்தவரையில் ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் இதுல எல்லாம் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு கை ஹோல்ட் பண்ணும், ஒரு கை பஞ்ச் பண்ணும் அல்லது ஸ்லாப் பண்ணும். இது ரெண்டு விஷயம் தான் நடக்கும். டெக்னிக் வந்து குயிக்காக முடிஞ்சது அப்படின்னா ஓகே, எஸ்கேப் ஆகிற சான்ஸ் இருக்கு. நான் சொல்றது நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. எனிவே டெக்னிக் வந்து நல்ல டெக்னிக் தான். இதைத்தான் நம்ம போன வீடியோவில் பேசிட்டு இருந்தோம். ஒரு ஆக்ஷன் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுதான் நம்ம இப்போ பார்க்குற வீடியோக்கும் ப்ரீவியஸில் உள்ள வீடியோக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, லாஸ்ட் டெக்னிக்கில் சொன்ன அதே தான். இவர் ஜஸ்ட் ஒரு ஹேண்டை ட்ராப் பண்ணுறாரு, அதையே லாக் பண்ணி இது பண்ணுறாரு. இங்கே இருக்க பிரச்சனை வந்து அதுதான். இதை ஹோல்ட் பண்ணுறது சும்மா ஹோல்ட் பண்ணிகிட்டே நிற்கிறது கிடையாது. ரெண்டாவது கை பஞ்சு வரும். இந்த கையை ஏதாவது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்போனண்ட்டோட இன்னொரு கை ஃப்ரீயாக தான் இருக்குது, ஈஸியாக அடிக்க முடியும். ஸோ இந்த டெக்னிக்கு ப்ரீவியஸ் டெக்னிக் மாதிரி தான். அதுவாது வந்து ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ஹிட் பண்ணாங்க, அது பண்ணுறதுக்கான டைமிங் இருக்கும், குயிக்காக பண்ண முடியும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் லாக் ஒன்று போடணும், அதுக்கு வந்து ஆப்போனண்ட் வந்து கோஆபரேட்டிவாக இருக்கணும், அதெல்லாம் நடக்காது. ஸோ இது வந்து வீக்கான டெக்னிக். இது பாசிபிளா அப்படின்னா பண்ண முடியும், ஆனால் செகண்டரி அட்டாக்காக தான் போகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைக் இருக்கணும். ஆக்சுவலாக இதை ட்ராப் பண்ணி ஒரு பஞ்சோ அல்லது அந்த ஓப்பன் ஹேண்ட் ஸ்ட்ரைக்கோ ஏதோ பண்ணிட்டு செகண்ட் இந்த லாக்குக்கு போனாங்கன்னா பாசிபிள் இருக்கு. ஆனால் இது முடியாது. ஏன்னா அதே ரீசன் தான், ஆப்போனன்ட் ரியாக்ட் பண்ணுவாங்க, நம்ம ரியாக்ட் பண்ணுவாங்க. அதை டைவர்ட் பண்ணாதான் அடுத்து இந்த மூவ்மெண்ட் பண்ண முடியும். இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இதுவுமே தேவையில்லாத வேலை தான். ஏன்னா இது எல்லாமே வந்து இவங்க டைரக்டாக அந்த லாக்குக்கு போகிறாங்க. அது லாக்கு போகிறதுக்கான டைமிங்கே இருந்தாலும் அடி விழுந்துடும். அவன் அந்த பையன், அவனோட ஆப்போனன்ட் ரைட் ஹேண்ட் என்ன பண்ணுது, அவன் உண்மையாகவே அடிக்க வந்தோன்னா இந்த கையை கொடுத்துட்டு பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டான். இந்த கையை ஏதோ பண்ண போகிறான்னு தெரிஞ்சதுமே ஃபேஸ் பஞ்சு ஒன்று விழுகும். ஃபேஸ் பஞ்சு அல்லது அரைகிறது, ஸ்லாப்பிங், டப்புன்னு விழுந்துடும். கிராப்லர்ஸ்ட்டை போயிட்டு இதை பண்ண சொல்லி அதுலேருந்து எஸ்கேப் ஆக சொல்லி பார்க்கணும். அதுதான் ப்ராப்பரான ட்ரைனிங். ஒரு நார்மலாக ஒன்றும் தெரியாமல் அந்த WWE பார்த்துட்டு வர பசங்கிட்ட இந்த விளையாட்டு பண்ணால் கூட அவங்க கூட பிடிச்சி அமைக்கிடுவான். கிராப்லர்ஸ் எல்லாம் இது போட்டாங்க அப்படின்னா நெக்கே பிரேக் ஆகும். அந்த கண்டிஷனில் போடுவாங்க. அதுக்கு வந்து இந்த எஸ்கேப் ஆகுறாங்க. ஓகே, இந்த டீம் வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து சென்னை பேஸ்டு தான் நினைக்கிறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வெல் ட்ரெயின்டாக இருக்காங்க. காமன் மேனுக்கு இது கிடையாது. இது வந்து வெல் ட்ரெயின்டு பீப்புளுக்கு அவங்க பண்ணி காமிக்கிறாங்க. அவங்களால பண்ண முடியுமானா பண்ண முடியும். சரி, அவங்களோட கிக்கோட லெவல் பார்த்தீங்களா, அவங்களோட ஃபேஸ் ஹைட்டுக்கு மேலே சாதாரணமாக. சரி, இந்த கிக்கு வந்து நம்மளுக்கு பார்த்ததும் எது ஞாபகம் வரும் அப்படின்னா, பழைய லீத்தல் வெப்பன் ஜெட்லி வில்லனா வர்ற ஒரு படத்தில் இந்த சீக்வன்ஸ் இருக்கும். ஜெட்லி வந்து இந்த லெஃப்ட் லெக் தூக்கி அப்படி அடிப்பாப்பு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி அடிக்கிறாங்க.
கிக்கு, பக்காவான கிக்ஸ். அவங்க யூஸ் பண்ணுற கிக்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறது, வெல் ட்ரெயின்டு பீப்புள்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரி இந்த பாக்ஸர்ஸ்னால அதை பண்ண முடியுமானா பண்ண முடியும்னு சொன்னீங்களா, அது மாதிரி தான். இவங்க வந்து அவங்களோட ட்ரெயின் பண்ணியிருக்க லெவலுக்கு தாராளமாக பண்ண முடியும். இன்னொரு விஷயம் இதில் சொல்லணும்னு நினச்சிது, செல்ஃப் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ட்ரெயின்டாக இருந்தாலும் ஹை கிக்கை வந்து எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா எவ்வளோ ஹைட்டாக கிக் பண்ணி எவ்வளோ ட்ரெயின் பண்ணவங்களா இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேலை. அதுவும் இந்த மாதிரி இன்டென்ஸான சுச்சுவேஷனில் கிரவுண்டுக்கு போயிடவே கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ ஹை கிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே, நம்ம டீம் ஃபஸ்ட்டு பார்த்த அதே டீமு, இவங்களோட இதுவுமே நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்குது, எல்லா டெக்னிக்ஸுமே. இப்போ வந்து நார்மலாக வந்து அடிக்கிறது, ஓப்பன் ஹேண்டில் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளாக் இதுதான். அதாவது நம்ம கராட்டே, குங்ஃபு எல்லாத்துலேயும் பிளாக்ஸ் நிறையா பார்ப்போம். ஆனால் பெஸ்ட் பிளாக் எது அப்படின்னா, பாடியை விட்டு அவுட் போய் பிளாக் பண்ணுறத விட க்ளோஸாக ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த லெவலில் பிளாக் பண்ணுறது, இதுதான் பெஸ்ட் பிளாக்காக இருக்கும். அந்த பிளாக் ஒன்று இதில் கரெக்டாக சொல்கிறாங்க. செகண்ட் வந்து ஓகே, ஒன்று வந்து ஓப்பன் ஹேண்ட் ஸ்ட்ரைக்கு. இவங்க வே பார்க்கும்போது கிரவமாக இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது மாதிரி தெரியுது மற்ற வீடியோஸ் பார்க்கும்போது. ஓகே, இது வந்து அடிக்கிறத கண்டிப்பாக இந்த பிளாக் மூலமாக தடுக்க முடியும். அதை தடுத்துட்டு ஒரு டிஃபென்ஸ்க்காக ஒரு 2-3 ஸ்ட்ரைக் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி முடிக்கிறாங்க. இதுவுமே பண்ண முடியும் வித் ப்ராப்பர் ட்ரைனிங். நெக்ஸ்ட் வீடியோ போவோம். ஆக்சுவலாக அந்த ட்ரெயினர் சொல்லி கொடுத்தது ஒன்று, இவங்க பண்ணது ஒன்று, ஆனால் ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னென்னா சிம்பிள் மூவ், ஈஸியான எஸ்கேப். ஒரு சுச்சுவேஷன் இதோட முடிஞ்சிருமானா தெரியாது, ஆனால் அந்த சோக்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு. இந்த சோக்கை வந்துட்டு ஜஸ்ட் பாடியை டிஃப்ளெக்ட் பண்ணி வெளியே வர்றது. அவங்க வந்து டேரெக்டாக கிரைண்ட் கிக் போயிட்டு சோக்கை தட்டி விட்டு வெளியே வர்றாங்க. இவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. ஒர்த்தான டெக்னிக் தான். திரும்ப சொல்கிறது அதே தான், சிம்பிள் டெக்னிக்ஸ் works better. இந்த டீம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா சேர்ந்த டீம். நான் இவங்களை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க. இந்தோனேஷியாவில் அது என்னது சிலாட்டோ ஏதோ ஒரு சிஸ்டம் நினைக்கிறேன் இவங்க ஃபாலோ பண்ணுறது. சிலாட்டா காலியான்னு தெரியல. சீசனிங் பண்ணுறதுல இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. ஓகே, ப்ரெஷர் பாயிண்ட் அட்டாக்கு இது மாதிரி பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங். ஸோ அவங்க அதை சாலிடாக நம்பி பண்ண முடியும். ஜென்ரல் ஆடியன்ஸ் கிடையாது. இவங்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, வீடியோஸ் முடியுது. இன்னைக்கு பார்த்த டெக்னிக்ஸும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்துட்டு ஃபன்னியான வீடியோஸ் எல்லாம் இன்னும் ஆன்லைனில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். அது எதுக்கு அப்படின்னா, எது பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க தெளிவாக பண்ணி வச்சுருப்பாங்க. அது பயங்கரமாக ஃபன் பண்ணி வச்சுருப்பாங்க. குறிப்பாக சொன்ன நான் ரியர் நெக் சோக் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒருத்தர் கிளியராக பண்ணி வச்சுருப்பார். மார்க் மூகன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர், ரீல்ஸ் எல்லாம் பண்ணுற ஒரு ட்ரூப்பு. நல்லா ஃபன்னாக பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட்டு இதில் எடுத்துகிட்டு வரேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோடில். தேங்க்யூ, பை.